Hello guys, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா how to make easy kunai. இது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 3 பேப்பர் தேவை. ஒரு பேப்பர் வந்து நம்ம ஃபுல் பேப்பர் எடுத்துக்கோங்க, அது நம்மளுக்கு கட் பண்ண பேப்பர் இருந்தாலும் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இருக்காக, இப்போது இதை இப்படி இருக்கா, இதை கரெக்டாக நீங்கள் இப்படி மடித்து இதை இப்படி பண்ணிக்கணும். ஓகே கைஸ், இப்போது நம்ம இதை கட்டணும். கைஸ் இப்போ கட் பண்ணிட்டோம். நாங்கள் இது ஆல்ரெடி ஷேப் பண்ணிட்டோம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இப்போ என்ன பண்ணுறோம், இதை இப்படி மடிச்சுட்டு ஒரு பேப்பர் நான் சொன்னல, அந்த பேப்பரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேப்பர் தான் இப்போ வேணும். இப்படி மடிச்சிட்டா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது இருக்க பாருங்க, இதை கரெக்டாக இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மடிச்சிக்கணும். 2 சைடும் பார்த்தா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜ் இருக்கா, கரெக்டாக இந்த எட்ஜு இந்த லைனில் வர மாதிரி கரெக்டாக வைக்கணும். ஓகே கைஸ், கரெக்டாக இப்படி வச்சுட்டா 2 சைடும் நீங்கள் இது வைக்கணும். ஓகே, கரெக்டாக நான் 2 சைடும் வைக்கிறேன். ஓகே, பார்க்க இப்படி தான் இருக்கும் கைஸ். இட் மஸ்ட் லுக் லைக் திஸ். இப்படி தான் கைஸ் இருக்கும். இப்போது இந்த எட்ஜ் இருக்கா, இதை நீங்கள் இப்படி மடிக்கணும். ஓகே கைஸ், இதை இப்படி மடிச்சுட்டு அதை இப்படி மடிச்சிட்டிங்கன்னா அது வந்து இப்படி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வச்ச இன்னொரு பேப்பரையும். ஓகே கைஸ், இப்போ நம்ம 2 எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு க்ளூ ஸ்டிக், நீங்கள் ஃபெவிகாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்கும் எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணணும், கரெக்டாக சொல்கிறேன். இந்த இடம் இருக்காக, இந்த இடத்துல ஒரு ஃபேஸில் மட்டும் நீங்கள் தடவுங்க. இப்போ வந்து கரெக்டாக இந்த ஒரு ஃபேஸில் தடவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலையும் தடவணும். நான் உங்களுக்கு தடவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம், இந்த சைடும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு க்ளூ ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் அதுவும் உங்களுக்கு வீணாயிடும். எப்பயுமே ஒரு விஷயத்தை வீணாக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் அது பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 இன்னொன்று செஞ்சேன்ல, அதில் கரெக்டாக இந்த இடத்த இதை பாருங்கள், இப்படி கரெக்டாக வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதை இப்படி க்ளோஸ் பண்ணிங்க. இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா இந்த இடத்துலையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம்ல, அதையும் கரெக்டாக இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் கொடுங்க. இப்போது இது நல்லா ஒட்டிக்கிச்சு கைஸ். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரை அழகாக ஒரு பென்னு இல்லை பென்சில் வச்சு அழகாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ரோல் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம ரோலும் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ உங்களுக்கு குனாய் வந்து ரொம்ப பெருசாக வரும், கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இந்த எட்ஜு தெரியுதா, கரெக்டாக அளவு எடுக்கணும். ஓகே, கரெக்டாக நேராக பாரு, அது நேராக வேணும். கரெக்டாக இதை நீங்கள் கட் பண்ணணும். இப்போது நம்ம கட் பண்ணிட்டோம், இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இது வச்சுருக்கோம்ல டியூப் மாதிரி, இது உள்ளே இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ பண்ணிட்டு ஒரு அளவு நினைக்கோம்ல, அவங்க பென்சில் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டா எனக்கு இவ்வளோ உள்ளே போகுது. இப்போது ஃபெவிகால் தான் நான் இந்த ப்ராசஸ்க்கு ரிப்பீட் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸோட பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சின்ன பசங்களாக இருந்தால் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் கம் அப்ளை பண்ண போகிறேன். கம் அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம கம் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே கைஸ், கம் அப்ளை பண்ணிட்டு இது கரெக்டாக நீங்கள் உள்ளே பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ நான் கரெக்டாக அந்த கோல் வரைக்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்னொரு பேப்பர் எடுத்துங்கன்னா
இப்போது இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த எட்ஜ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கா. இப்போது ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இதை இப்படி நார்மலாக எல்லாம் மடிப்பீங்களே அதே மாதிரி இதை மடிங்க. இதை மடிச்சுட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஃபுல்லாக மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நான் வந்து மடிச்சிட்டேன் எட்ஜ் வரைக்கும். இப்போது ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த எட்ஜை அழகாக கரெக்டாக நேராக லைட்டாக யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா இந்த மூடியோட இந்த இதுவே உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இதுவும் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நம்ம செஞ்சோம்ல இதை உங்கள் கை எவ்வளோ அளவுன்னு தெரியாது எனக்கு. அதனால் நீங்கள் உங்கள் கை அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என் கை அளவு தான் செய்கிறேன். ஓகே, இப்போது இந்த விரல் நீங்கள் எந்த விரல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விரல். எனக்கு மோஸ்ட்லி இந்த விரல் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுத்த. இப்போது கரெக்டாக அந்த அளவும் இருக்கணும், அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய அளவாகவும் இருக்கணும். அப்போ தான் அது ஸ்பின் ஆகும் உங்கள் கையில். இங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்பின் ஆகும். இப்போது அந்த இடத்த நீங்கள் பத்திரமா அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க பென்சிலில். ஏன்னா இப்போ க்ளூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போது இது ஃபுல்லாக நீங்கள் யூ ஹேவ் டு அப்ளை க்ளூ ஆன் ஒன் சைட். இந்த ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படி ஒட்டிட்டு இந்த 2 சைடும் அப்ளை பண்ணணும். நான் அது வந்து உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். இப்போ நம்ம 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நான் கை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் பெரிய பையன். குட்டி பசங்களாக இருந்தால் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் இதுவாகிடும். அவாய்ட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம். ஏன்னா அவங்க கை ஒரு மாதிரி பண்ணும். என்னன்னா கொஞ்சம் எனக்கு எதுவும் ஆகாது. இப்போது நான் உங்களுக்கு இதுதான் நான் ப்ரிஃபர் தான் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் இப்படி வச்சு ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம், அது கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். இல்லை இதை மடக்கி இது உள்ளே கூட விட்டுக்கலாம், அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் கரெக்டாக இது ஓட்டணும். அது வந்து இப்படி தான் அதுக்கு நான் எப்படிப்பேன். இப்போது இப்படி பிடிச்சி இப்படி குத்தும் போது உங்களுக்கு இப்படி தான் ரோல் ஆகும். இப்போது வெயிட் பண்ணுங்கள், நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்படி இருந்தால் தான் உங்களால் இப்படி பிடிக்க முடியும். இது இப்படி சுத்தம். அதே நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் சுற்றி வருமே தவிர இப்படி வராது. ஓகே, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மடக்கி உள்ளே நெப்பிச்சு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போது நம்ம இப்படி ஒட்டிட்டோம். இதுதான் ஃபைனல் டச். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இது இப்படி இருந்ததுல கைஸ், இது நம்ம வெட்டினோம்ல அந்த பீஸ் கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், அது உங்களுக்கு டிசைன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும். இது எடுத்து இது இப்படி வர மாதிரி கூட வைங்க. நான் இது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது இப்படி வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அது இது ஒட்டாமல் காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் அப்புறமா வெயிட் பண்ணுங்க கைஸ். இது பாருங்கள், தெரியுதா கொஞ்சம் அழகாக இருக்குல்ல கைஸ். இப்போது இதை ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க, நான் ஒட்டிக்கலாம் தான் இருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வெட்டிக்கோங்க. இப்படி கூட பேரண்ட்ஸோட ஹெல்ப்பில் வெட்டுங்க, கொஞ்சம் குட்டி பசங்க இருந்தால். இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்படி கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரிஃபர் தான் பண்ணுறோம் இப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் அப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது வந்து உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட்லாம் எதுவும் பண்ணாது. அது நான் கூட டிசைன் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இதுவே பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு இதே செஞ்சு கூட காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக எப்பயும் சொல்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் நேம் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதே தான் இதில் பண்ணோம்ல அதே மாதிரி இதில் குட்டியாக பண்ணணும். இப்படி 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 இதே மாதிரி இப்படி இப்படி இப்படி. இதே வந்து
நீங்கள் இன்னொன்றுலையும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து 2 அதே மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போது யூ ஹேவ் டு யூஸ் ஃபெவிகால். ஃபெவிகால் எடுத்து இது இருக்குல்ல, இதில் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பெரியவங்க உதவியாக ஃபெவிகால் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் இருக்கா? இங்கே நீங்கள் இதை இப்படி ஒட்டுங்க. ஓகே, அது இங்கே நான் உங்களுக்கு அப்படியே ஒட்டாமலே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே தான், நீங்கள் இதையும் ஓட்டிடுங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் அதையும் ஓட்டுறேன். நான் இதையும் ஓட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், டோட்டலாக முடிஞ்சிச்சு. சி ஹவுஸ் இட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நைஸ் நோ. இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஹவ் யூஸ்.